தற்போது ஒரு அண்மை செய்தி. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தந்தை மகன் இருவரின் மரணங்களில் சந்தேகம் உள்ளதாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் உயிரிழந்திருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். போலி என்சிசி முகாம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்தது குறித்து மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு உடனடியாக திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலி மருந்து சாப்பிட்டு காவல்துறையால் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் இன்று காலை மரணமடைந்ததாக ஊடகங்கள் செய்தி வந்துள்ளன. மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு மது போதையில் இருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த இரண்டு தொடர் மரணங்களுக்குமே சந்தேகத்திற்கிடமானவையாக இருக்கின்றன என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியிடலாம் என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை வழக்கில் சரணடைந்த விசாரணை குற்றவாளி ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது எழுந்த கேள்விக்கும் திமுக அரசிடமிருந்து முழுமையான பதில் வரவில்லை. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தை மகன் இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமே என்ற சந்தேகமும் எழுகிறது. பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விக்கான உண்மையான விடைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்ற அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.